ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மேம்படுவதாக இந்த நாளிலும் உங்களை யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய ஒரு மழை வரபோது, மழைனா நோவாகி என்னானே தெரியாது. ஆதியில் ஆண்டவர் வானத்தை பூமியும் படைச்சி ரொம்ப அழகாக இருக்கிறத கண்டு ஒரு அழகான பீஸ்ஃபுல்லான ஒரு பேரடைஸாக இருந்த இந்த உலகத்தில் பிசாசு ஆதாம் ஏவாளையும் அவன் சோதித்த அதில் அவங்க கீழே விழுந்துடுறாங்க. ஆண்டவர் டிசோபே பண்ணுறாங்க. ஆண்டவர் வேதனைப்படுறாராம். அதுக்கப்புறம் இந்த ஜனங்களுடைய பாவம் ரொம்ப பெருகி ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவர் வேதனைப்படுறார். ஒரு இடத்துல என்னென்னு வேதனைப்படுறாரா, நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆயத்து பறவைகள் பரியந்தம் உண்டா இருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவைகளை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தவமாக இருக்கிறது அப்படின்னு வேதனைப்படுறார். கிரியேட்டர் வேதனைப்படுறார். அப்போ இவங்களை எல்லாரையும் அழிக்கணும், மொத்தத்தையும் அழிச்சிட்டு ரீக்ரியேட் பண்ணணும்னு விரும்புகிறாரு. ஆனால் நோவாவை ரொம்ப கவனித்து பார்த்தா தட் மேன் வாஸ் ரைச்சியஸ் மேன் பார்க்குறாரு. நோவா he found grace in the eyes of the Lord. He found favor. அவரை நீதிமானாக பார்க்குறாரு. அப்போ நோவாட்ட சொல்கிறார், நோவா, இந்த காலத்தில் நீ பயங்கரமான மோசமான காலத்தில் நீ உன்னை நீதிமானாக நான் பார்க்குறேன், அதில் உன்னை காப்பாற்ற விரும்புகிறேன். ஒரு பெரிய மழையை நான் உண்டு பண்ண போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பேழையை நான் உண்டா பண்ணணும். நீ பேழையை உண்டு பண்ணி பேராக உன் குடும்பம் எல்லாத்தையும் ஆனால் பிரசங்கம் பண்ணு. யார் யாரெல்லாம் உள்ளே வராங்களோ அந்த பேழைக்குள்ளே வரட்டும். பிரசங்கம் பண்ணு. நான் 40 நாள் அந்த உலகத்தில் பெரிய மழையை கொண்டு வர போகிறேன். நம்மளாம் என்ன பண்ணியிருப்பாண்டாரு, மழைனா என்னது, அது எப்போ வரும், இல்லாத கேள்வி. இந்த மனுஷன் ஒரு கேள்வியும் கேட்கல. மழை என்னன்னு தெரியாது. போட் ரெடி பண்ணுறாரு. ஒபீடியன்ஸ் பாருங்கள், எவ்வளோ அழகான ஒபீடியன்ஸ். போட் ரெடி பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. பைபிள் அழகான வசனம் இருக்குது. 7ஆம் வசனம், ஜலப்பிரவாகத்திற்கு தப்பும்படி நோவாவும் அவனோடு கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரனின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தாங்க. பேழைக்குள் போயிட்டாங்க. 16ஆம் வசனத்தில், தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்சங்களும் உள்ளே பிரவேசித்தார்கள். அப்போது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். பேழை என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாய் பேசப்பட்ட ஒன்று. இன்றைக்கு நமக்கும் ஒரு பேழை இருக்கிறது. அவர்தான் இயேசு ஆகிய பேழை. இந்த இயேசு ஆகிய பேழைக்குள் நாம் வருவோமானால் நாம் காக்கப்படுவோம், நாம் ரட்சிக்கப்படுவோம். வரப்போகிற பெரிய ஆபத்துக்கு நாம் தப்புவிக்கப்படுவோம். நோவா பிரசங்கம் பண்ணுறாரு. நோவா பார்த்தா எல்லாம் பைத்தியக்காரன்னு நினைக்கிறாங்க. நோவாவுக்கு 600 வயசாக இருந்துச்சாப்போ சொல்கிறார், ஒரு பெரிய மழை வரப்போகுது, உலகம் அழிய போகுது, எல்லாம் உள்ளவங்க இயேசு வரப்போகிறார். அப்போ அந்த ஜனங்க சொன்னாங்களா, ஏன்னா கிளம்ப பைத்தியக்காரன் மாதிரி கத்திட்டு இருக்கான் அப்படின்னு. இன்றைக்கும் சில நேரத்தில் பாருங்கள், ஜனங்க நிறைய எடுத்து பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. யூஸ்லெஸ் டாக்ஸ். ஜீசஸ் சும்மா கட்டுக்காத, ஏசெல்லாம் வரமாட்டார் அப்படின்னு தான் இன்றைக்கி. அதனால ஏசு சொன்னார் லூக்கா 17ஆம் அதிகாரத்தில், நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரோட நாட்கள் நடக்கும் அப்படின்ட்டு. அப்போது இந்த கதவு இன்றைக்கி திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இயேசு ஆகிய வாசலுக்குள் பிரவேசியுங்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனுஷனாக இருந்தாலும் ஒரு நாள் இயேசுவை சந்திச்சு ஆகணும். சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். You have no other chance. You have to meet a creator one day. அந்த கிரியேட்டருடைய பேர் இயேசு. இயேசு உங்களை உருவாக்கினார். இயேசு உங்களுக்காக ரத்தம் செஞ்சார். இயேசு உங்களை படைத்தார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இவரை நீங்கள் ஒரு நாள் சந்தித்தே ஆக வேண்டும். பரலோகத்திற்கு போகிற ஒரே வழி இந்த இயேசு மாத்திரம் தான். அப்போ இந்த இயேசு ஆகிய இந்த வாசல் எப்போதும் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த வாசல் ஒரு நாள் அடைக்கப்படும். கதவு ஒரு நாள் அடைக்கப்படும். இந்த கிருபையின் காலத்திற்குள் நீங்கள் வர வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய விருப்பமாக இருக்கிறது. மதம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, இது ஒரு மார்க்கம். உண்மை தெய்வத்தோடு உண்மையாக இருக்கிற உண்மையான உறவு தான் கிறிஸ்தவம். ஆகவே இயேசு உங்களை அழைக்கிறார். அன்போடு அவருடைய சந்நிதியில் வாருங்கள். இருக்கிற இடத்துல அந்த இயேசுவே, உம்முடைய உண்மை நான் இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறேன். என் பாவத்திற்காக, என் சாபத்திற்காக நீர் பலியானீரே, என்னையும் மகனாக ஏற்றுக்கொள்ளும், எனக்குள் வாரும் கேட்டு பாருங்கள். உடனே உங்கள் இருதயத்தில் ஒருவர் உங்களை ஆளுகை செய்வார். ஒரு பெரிய அழிவுக்கு நீங்கள் தப்பப்படுவீர்கள். இயேசுவாகிய பேழைக்குள் நீங்கள் வரும்படி உங்களை அழைக்கிறார். கர்த்தர் தாமே அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.